ஹலோ மார்வல் மக்களே, இன்றைக்கான வீடியோ எதுனா நம்ம கேப்டன் அமெரிக்கா நியூ பிரேவ் வேர்ல்ட் ஆர்டரோட படத்தை பற்றி தான். என்ன அப்படின்னா, ஃபைனலி நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரெடி ஃபாரினில் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க, ப்ரீ ஷோ பார்த்துட்டு எல்லோரும் ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, ஒரு சில பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் நாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம் எதையுமே முடிவு பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு மார்வல் இந்த படத்தில் நல்லாவே இன்னும் கொஞ்சம் பெட்டராகி மேலே வந்துருவாங்க தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி லவ் அண்ட் தண்டராக இருக்கட்டும், நிறைய படங்கள், நிறைய சீரீஸுகள் எல்லாமே எண்ட் கேமுக்கு அப்புறம் மார்வல் பயங்கர சொதப்பல். ஆனால் நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் வந்ததுக்கப்புறம் மார்வல் மறுபடியும் நல்லாவே மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து படம் பார்க்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் புக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, நம்ம கேப்டன் பற்றி தான். இவர் 1942 நினைக்கிறேன் முதல்ல அவர் சோல்ஜராக அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவருக்கான சோல்ஜர்ஸ் கிடைக்கல. ஏன்னா இவர் உடம்பு அளவில் ரொம்பவே வீக்காக இருக்காது, ஆனால் மனசளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மனுஷன்னு அங்கேருந்த ஒரு டாக்டருக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால் இவரை பயன்படுத்தி ஒரு ஸ்பெஷல் சீரத்தை இவர் மூலியமாக செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல இவரை ஒரு டெஸ்டிங்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக உண்மையிலேயே வேர்ல்டுலேயே முதல் சூப்பர் சோல்ஜராக நம்ம கேப்டன் தான் உருவாகியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்திலே நடக்குது. அப்புறம் ஹைட்ரா உருவாகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் யூஎஸ் ஜெயிக்குது. இந்த மாதிரி நிறைய நம்ம சினிமாக்கள்லேயே பார்த்துட்டோம். அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. இது எல்லாத்தையும் தாண்டி கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேண்டில். அந்த ஒரு மேண்டில் யார் அடுத்தது சுமக்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பக்கிக்கு கூட அந்த சான்ஸை நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவரால் ஈஸியாக கெட்டது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட ஒரு நம்பிக்கையான ஆளாக அவர் யாரை பார்த்தாரு அப்படின்னா நம்ம ஃபால்கனை தான் அவர் சூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம ஃபால்கன் புத்தி கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பார், கவர்மெண்ட் கிட்டே அந்த ஷீல்டு கொடுத்துருப்பாரு. இல்லை, இதுக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு. அதுக்குள்ளார இன்னொருத்தனை வேறு உள்ளே கூட்டிகிட்டு வந்துருப்பானுங்க. அது ஜான் லாக்கரா உன் பேர் வேறு சரியாக எனக்கு மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த சீரீஸ் முடியும் போது நம்ம ஃபால்கனோ வின்டர் சோல்ஜரோட சீரீஸில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்பவும் ஃபைனலாக போய் அவரோட ஷீல்டை அவரே எடுத்திருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வக்காண்டாலேருந்து புது சூட்டும் கொடுத்துருக்குறாங்க. நான் தான் இனிமேல் புது கேப்டன் அமெரிக்கான்னு அவரே அதை அறிவிக்கவும் வச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம பிரசிடெண்ட்டாக வரப்போகிறது ஹாரிசன் ஃபார்ட். அவர் மிகப்பெரிய ஆக்டர், பயங்கரமான ஆக்டரும் கூட. ஏன்னா பழைய ஆக்டர் இறந்துட்டார், அதனால தான் ரீகாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ராஸ் கேரக்டர் தான் நம்ம ஹாரிசன் ஃபார்ட் ப்ளே பண்ண போகிறாரு. யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். இது எல்லாத்தையும் தாண்டி எட்டர்னல்ஸ்னு ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி பேசலாம், இப்போ பேசிடலாம். எட்டர்னல்ஸில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் உருவாகிறது நம்ம பூமியிலேருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு செலஸ்டியல் உருவாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எட்டர்னல்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை அப்படியே நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு பார்க்கும்போது ஒரு கல் மாதிரி தான் அது தெரியும் அந்த உருவம். ஆனால் இப்போ அதை சொல்ல போகிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த படத்தோட மெயின் கோரே அதுதான். அதாவது அடமாண்டியத்தை யாரெல்லாம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதில் கேப்டன் அமெரிக்கா, அதாவது நம்ம புது கேப்டன் அமெரிக்காவுக்கு என்ன மாதிரி ரோல் வரப்போகுது, இதை தாண்டி ஃபால்கன் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் அவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த படமாக இருக்கும். படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த படத்தை எல்லோரும் எங்கே இந்த ஊர்லலாம் பார்க்குறோங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.